ஒரு செடியிலேருந்து 10 செடி வர வைக்கலாமா? இங்கே பாருங்க மணி பிளான்ட். மணி பிளான்ட் வளர்த்தா நிறைய காசு வரும்னு சொல்லுவாங்க. நான் அது சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது உண்மை தான். எப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் மணி பிளான்ட் வாங்குறேன் காசு கொடுத்து. இது ₹100. நர்சரியில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பிளான்ட்டு சீக்கிரமாக வளரும். இது மாதிரி நீங்கள் 1000 கட்டிங் ரெடி பண்ணிட்டீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பெருசாச்சு ₹100 விற்றோன்னு வச்சுக்கோங்களேன். 100 × 1000 1,00,000. பாருங்கள், மணி பிளான்ட் வளர்த்தா மணி சேரும் தான். ஆனால் அது நமக்கு இல்லை, இது நமக்கு செல் பண்ணுறவங்களுக்கு. நம்மளும் மணி பிளான்ட் வளர்க்குறோம், 1000 கட்டிங் போடுறோம், 1,00,000 சம்பாதிக்கிறோம். இது மாதிரி கட்டிங்ஸ்லாம் ஈஸியாக வளர்க்குறதுக்கு ஒரு சீக்ரெட் சாயில் மிக்ஸ் இருக்குது. அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக எல்லா பிளான்ட்டையும் பார்த்தீங்கன்னா வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆகும், அடிக்கடி தண்ணி சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அது சீக்கிரம் ராட் ஆகவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகலாம். ஆச்சுன்னா உங்களுக்கு ஆகலை அப்படின்னா இந்த புது மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சொல்கிறது உண்மைதாங்க. இது பாருங்கள், மணி பிளான்ட்டோட ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு. ஆக்சுவலாக இது ஒரு டெரேரியம் பிளான்ட். இது கூட அந்த மெத்தட்லாம் கட்டிங்ஸ் பண்ண எவ்வளோ அழகாக வளருது பாருங்க. இந்த பர்பிள் கலர் பிளான்ட் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு டெரேரியம் பிளான்ட், பேர் செலேனம் உலேனம். ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட், ஆனால் அந்த கட்டிங்கில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா க்ரோ ஆகுது. இந்த பிளான்ட் ஞாபகம் இருக்கா? பைப்பர் டிமிக்கா, ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிளான்ட். ஹார்ட் ஷேப்பில் வெல்வெட்டியாக பிளாக் கலரில் இருக்கும். இதுவும் அந்த மெத்தடில் கட்டிங்ஸ் போட்டது தான். கட்டிங் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ், பேட் பாக்டீரியா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ணும்போது இந்த பிளான்ட்டுக்கு ஆகிற இன்ஜுரி இருக்குது பார்த்தீங்களா, அது சீக்கிரமாக ஹீல் ஆகுறது. இதை ஹீல் ஆகணும் சீக்கிரம் அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ப்பான சிசர் எடுத்துக்கணும். முடிஞ்சால் அந்த ஷார்ப்பான சிசரில் ஐசோப்ரோபில் ஆல்கஹால் இருக்குல்ல, அதை லேசாக வைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஷார்ப் அண்ட் க்ளீன் கட் இருந்துச்சுன்னா பிளான்ட் வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். சீக்கிரம் ஹீல் ஆச்சுன்னா சீக்கிரம் ரூட் ஆகிடும். ஸோ நம்ம ராட்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம உடச்சி வைக்கலாம், ஆனால் அது ஹீலிங் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிடும். அதனால ராட் ஆகிற சான்சஸ் அதிகமாகிடும். ஃபர்ஸ்ட் மெத்தட் க்ளீன் கட். நம்ம நார்மல் சாயிலில் கூட இந்த கட்டிங்கை வைக்கலாம். ஆனால் அந்த சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஃபங்கஸ், பேட் பாக்டீரியா. ஏன்னா நம்ம அந்த சாயில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நிறைய பேட் பாக்டீரியாஸ், ஃபங்கஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் சாயில் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சாயில் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை வாட்டரில் கூட வைக்கலாம். ஆனால் தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சுன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆகும், நிறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனாலேயும் ராட்டாக சான்ஸ் அதிகம். அந்த சாயில் மிக்ஸ் என்னன்னு பார்த்தா ஸ்பாக்னம் பீட், அது மட்டும் இல்லாமல் பெர்லைட் இல்லைனா பியூமைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே 50-50% ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை எப்பவுமே ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ரெண்டாவது பீட் பெர்லைட் இருக்கிறதுனால நமக்கு ஏரேஷன் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபங்கஸ் ஒன்று பார்த்தீங்களா, அதுலேருந்து போக வைக்கிறதுக்காக நம்ம சார்கோல் யூஸ் பண்ணுவோம். சார்கோல் நம்ம எப்போ ஆட் பண்ணாலுமே சரி ஃபங்கஸ் மற்றும் பாக்டீரியாவை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். கட்டிங்ஸ் பண்ணும்போது இந்த லீஃபை கட் பண்ணக்கூடாது. எல்லா லீஃப்லையுமே இந்த நோடு இருக்கணும். நோட் தான் க்ரோத் பாயிண்ட். கீழே இருந்துச்சு. நான் 4 கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். அதை நான் அந்த சாயில் மிக்ஸில் டேரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு ஒரு செமிஷேட் பிளேஸில் வச்சா போதும், கொஞ்சம் நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிடும். இந்த பிளான்ட்டை காட்ட மறந்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள், பிங்க் டாட்ஸில். இது பேர் பைப்பர் கேலக்ஸி. க்யூட்டாக இருக்குல்ல? கட்டிங் சக்ஸஸ் ஆன போதும் வீடு ஃபுல்லாக மணி பிளான்ட் தான். செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கே, அவ்வளோ க்யூட்டாக. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.